வணக்கம். என் பேர் ஜெரால்டு பெஞ்சமின் பால்ராஜ். நான் முதுகு தண்டோட சிகிச்சைக்காக இங்கே சென்னை வந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. இரவு போன சனிக்கிழமை இரவு 12:30 மணிக்கு. அந்த சமயத்தில் என்னுடைய அக்கா வீட்டில் இங்கே தங்கியிருந்தால என்னுடைய மாமா இங்கே கென்னடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அது நாங்கள் வரும்போது 2:30 மணி. ஆனால் எல்லாருமே விழிப்போட இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் என்ன உடனே செக் பண்ணாங்க. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்த கண்டிஷனே நான் உள்ளே வரும்போது 3rd அட்டாக்கும் சேர்ந்து வந்துருச்சு எனக்கு. உடனே டாக்டர்ஸ் பார்த்துட்டு எனக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காலையிலே டாக்டர்ஸ் மற்றவங்கலாம் வந்தாங்க. சார் பிரகாஷ் சார் மற்றவங்கலாம் வந்தாங்க. இந்த டிஷர்ட் கூட நான் அவரை பார்த்து தான் நேற்று வாங்கி போட்டேன். ஏன்னா அவர் அந்த டிஷர்ட் தான் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது பிரதர்லியாக இருக்கும். அவரை கை பிடிச்சிட முத்தமோட கொடுத்தேன். ஐ லவ் யூன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் தேர் காட்ஸ் கிஃப்ட். ரொம்ப வெல் ட்ரெயின்ட். டாக்டர் கென்னடி பிரகாஷோடைய அந்த கிளினிக் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவேன். என் பேர் கிரேஸ் ஜோயின் ஷம்மா குமார். நான் இங்கே சரஸ்வதி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் தான் இருக்கேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரஸ்வதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு வந்தது. அப்போ இருந்தே சார் பிரகாஷ் கென்னடி சார் அவர் எனக்கு தெரியும். நான் அவரை ஃப்ரெண்டு மாதிரி நான் நினைப்பேன். அப்புறம் நல்ல அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு கமாண்டிங் இல்லாட்டி ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்லை ஒரு ஸ்ட்ரிக்டா அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டவுன் டு எர்த். அவ்வளோ அழகாக பேஷண்ட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள அவர் அழகாக கண்ணியமாக நடத்துவார். ரொம்ப கண்ணியமாக. அவர்கிட்ட 1000 கேள்வி கேளுங்க சொல்வார். அதுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வார். அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேஷண்ட் தான் அவருக்கு முக்கியம். அதுதான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டாக்டர்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. பேஷண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம், என்ன மேக்ஸிமம் கொடுக்கணும் ஹெல்ப், அதை அவர் செஞ்சார். அதுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். பிரகாஷ் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே மணிகள். இப்போ கூட எங்களை அழகாக ட்ரீட் பண்ணி எங்களை பேச சொன்னாங்க. எங்களுக்கு கிடைத்த சாய்ஸ் இதை நாங்கள் விடுறதுக்கு மனசு இல்லை. எல்லாரும் இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஆகி போவாங்க. எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும், ஆனால் இங்கே நல்லா ஆகிட்டு போவாங்க. நான் இதை சொன்னதுக்கு, இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரஸ்வதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும்னா, Dr. Prakash Kennedy is a very, very fantastic person, approachable doctor. The kind of the services what he is giving in his hospital is very phenomenal. என்னோட அம்மாவை நான் 2 டைம் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் அட்மிட் பண்ணியிருக்கேன். And she has been given good treatment. And he is one such doctor who suggests very promptive medicines and cares the people. Each and every patient அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. And he cares them. Not only that, ஒரு ஹாஸ்பிட்டலோட சக்ஸஸ்க்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும் தான் முடியும். இந்த காரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் கென்னடியால் அடுத்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ண முடியுது. I am very happy, doctor, that you have been expanding your wings on the right way and the staffs are very courteous. I would strongly recommend Saraswati Multi-Speciality Hospital for the people in and around Madipakam who can trust and who can take a very good treatment from them. இட்ஸ் அ வெரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன்.